அப்பாவை நினச்சி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த. ஆனால் நான் என் பிள்ளைய நினச்சி பேசுகிறேன். சாப்பாடு நல்லாவே உதிரியா இருக்கு சூர்யா. இதுக்கு மேல பிசையணும்னு அவசியம் இல்லை. உனக்கு கஷ்டமா இருந்துச்சா பவித்ரா? ஓ, இன்னும் அந்த வீட்டு ஹால்லே தான் நின்னுட்டு இருக்கியா? இது நம்ம கடை சூர்யா. எல்லாமே சரியா இருக்கும்னு நினைச்சுதான் உன்னையும் கூட கூட்டிட்டு போனேன். ஆனா அப்பா அப்படி பேசி அனுப்பிடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல பவி. ஆனா நான் இதை விட அதிகமாவே எதிர்பார்த்த சூர்யா. அதனால்தான் எனக்கு மாமாவோட பேச்சு ஒன்றும் பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. பவி, ஆமா சூர்யா, தேடி தேடி நம்ம கடைக்கு வந்தவரு பாசம் இல்லாமையா வந்திருப்பாரு? நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சுட்டு போல நான் வந்திருப்பாரு? இல்ல சூர்யா, தொழில்ல பிள்ளைக்கு கிடைச்சிருக்கிற பேரு, யாரோட சப்போர்ட்டும் இல்லாம போராடி அடைஞ்சிருக்கிற இந்த வளர்ச்சி, இதையெல்லாம் ஒரு பெத்த அப்பாவா பார்த்து ரசிக்க மட்டும்தான் வந்திருப்பாரு. அப்போ வீட்டுல அவர் அப்படி நடந்துக்கலையே. இன்னும் எதிர்பார்க்கிறாரு சூர்யா. ஒட்டிக்கிட்டா ஓஞ்சு நின்னுடுவேன்னு நினைக்கிறாரு. அடிக்கடி இப்படி குத்திக்கிட்டே இருந்தா உனக்குள்ள இன்னும் வெறி இருந்துட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் தேக்கி வச்ச அன்பெல்லாம் மொத்தமா கொட்டலான்னு நினைச்சிருப்பாரு. அண்ணே, நல்ல வேலைண்ணே. அடிச்சு புடிச்சு ஓடி வரேன். ஏன் ஐஷு, என்னாச்சு? மனசே சரியில்லைன்னு ஒரு நல்ல விசேஷத்துக்காக அழைக்க வந்துட்டு கண் கலங்கி அழுதுட்டு வந்தியே. இங்க வந்த பின்னாடி அண்ணி எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களோன்னு பயந்துட்டே வந்தேன். ஆனா அண்ணி பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அப்பாவோட இன்னொரு வெர்ஷனை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். இந்த விசேஷம் வைக்கலான்னு சொல்லும் போது உங்க அண்ணி வேண்டவே வேண்டான்னு சொன்னா. ஐயோ, ஏன் தங்கச்சி? அண்ணி அப்படி சொல்றதுக்கு காரணம், இவ்வளவு நேரம் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்த உங்க அன்னிக்கு இந்த ஃபங்க்ஷன் வச்சா யாரும் வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிற சந்தேகம் அப்பவே வந்துருச்சு. அவ அன்னைக்கு என்கிட்ட சொன்னது இன்னைக்கு எனக்கு சரின்னு படுது. இப்போ ஆசைப்படி விசேஷம் வைக்கலாம் சூர்யா. பவித்ரா, எல்லாரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா கிடைக்கும். அப்பா மாமா உறுதியா வருவாரு. அண்ணி, ஐசம்மா, தங்கச்சி சொல்லிட்டா அதுல கண்டிப்பா ஒரு கருத்து இருக்கும். கலக்கிடலாம். எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றி வைக்க எனக்கு வேற வழி தெரியல. இந்த முடிவு சரியா தப்பான்னு கூட எனக்கு புரியல. என் மேல பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிற எல்லாருக்கும் நான் இப்போ சொல்ல போற செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். கடவுளே, நீதான் பாத்துக்கணும்.
ஆமாம் சார் ஆமாம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் வர முடியல. நீங்கள் எனக்கு மெயில் பண்ணி விட்ருங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஃபில்டர் ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டகரி வைஸாக எனக்கு பிரித்து அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம் சார், அப்படியே பண்ணிவிடுங்க. ஆமாம். மொத்தமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு அனுப்புங்க. நான் ஆஃபீஸ் வரனோ இல்லையோ நாளைக்கு என் டேபிளில் கன்ஃபார்மாக வச்சுருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே. சந்துரு, சொல்லு ஸ்வேதா. என்ன நல்லா பாரு. என்ன? என்ன ஆச்சு? உன்னோட ஆசை, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட ஆசை இப்போ ஏன் வயித்துல இருக்குடா. ஐயோ ஸ்வேதா, அம்மா, அப்பா, பிரியா, எல்லாரும் இங்க வாங்க. என்னப்பா, என்னாச்சு? அப்பா, என்னப்பா, என்னடா? அப்பா, என்னடா, என்னாச்சு? அம்மா, அம்மா, என்ன? என்னப்பா, என்ன? நான் அப்பாவாக போறேன். ஏய், என்னடா சொல்ற? அண்ணி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் டா. அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸ்வேதா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. இப்ப புரியுதா பூஜை புனஸ்காரம் எல்லாம் எதுக்கு பண்ணோன்னு? இத பாரு, இது வரைக்கும் இருந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும். அதுவும் இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். சரியா? சரிங்க போய் அத்தை. ஸ்வீட் எடுத்துட்டு வா. சந்துரு, குழந்தை வேணும்னு பொம்மையெல்லாம் வாங்கி வச்சா மட்டும் போதாது. இனிமேதான் இவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரியா? சரிம்மா. கடவுளே, இவங்க எல்லாரையும் இதே சந்தோஷத்தோட இவங்க கையில குழந்தைய கொடுக்கற வரைக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உன் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டேன். நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ்க்கு தான். வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது பத்மா. போர் அடிக்குதா? உடம்புக்கு முடியாம இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுக்காம ஆபீஸ்க்கு போறீங்களா? பத்மா, வீட்ல இருக்கிறதுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆபீஸ்லயும் வேலை இருக்குல்ல. இங்க பாருங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் மாப்பிள்ளையும் பொண்ணு நல்லா தானே பாத்துக்கறாங்க. நீங்க ஏன் போறீங்க? பாவம் அவங்க 2 பேரும். எனக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்காம ஆபீஸ்லயே இருக்கிறாங்க. அதான் கிளம்புறேன். எங்கடா ராஜாராம் கிட்ட இருந்து போன் வரலையே நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்குள்ள போன் பண்ணிட்டான். 100 ஆயிசா அவனுக்கு. ராஜாராம். டேய் கிழவா, என்னடா பண்ற? என்னது கிழவனா? டேய், என்ன பார்த்து அப்படி சொல்லுவாங்களாடா? 2 பேருக்கும் பீச்ல ரன்னிங் ரேஸ் வச்சு பாப்போமா, யார் கிழவன்? என்ன சொன்னாலும் நீ கிழவன் தான்டா. டேய், உன் தலையில நரைச்ச முடிய வச்சுக்கிட்டு என்ன கிழவன்றியா நீ? என்னங்க இது, விளையாடாம விஷயத்த சொல்லுங்க முதல்ல. முடி நரைக்குது நரைக்கல, அதை பத்திலாம் பிரச்சனை இல்ல. உன் பொண்ணு வயித்துல குழந்தை உண்டாயிட்டா நீ தாத்தா தானே, அப்ப கிழவன் தானே. ராஜாராம், என்ன சொல்ற ராஜாராம்? ஆமாடா, உன் பொண்ணு வயித்துல குழந்தை உண்டாயிருக்குடா.
கடவுளே, என்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னங்க, என்ன விஷயம்? பத்மா, நம்ம பொண்ணு உண்டே இருக்கலாம். ராஜாராம் சொல்றான். ராஜாராம், மாப்பிள்ளை எங்க? அவட்ட கூட. மாப்பிள்ளை கேட்டுட்டு தான் இருக்காரு, பேசு. மாப்பிள்ள, நீங்க எனக்கு மாப்பிள்ளையா வந்த நாள்ல இருந்து இந்த வீடு சந்தோஷமா தான் இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க அப்பா ஆகிட்டீங்கன்ற தகவல் தான் அத்தனை சந்தோஷத்துலயும் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. மாப்பிள்ள, ஸ்வேதா செல்ல எங்க? அவகிட்ட பேசணும். ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன் அங்கிள், பேசுங்க. அப்பா செல்லம், அப்பா இனிமேல் ரொம்ப தெம்பாயிடுவேன். என் பேரை வந்து வளர்ந்து ஆளாகி ரிட்டையர்ட் ஆகிக்கோ தாத்தான்னு சொல்ற வரைக்கும் நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருப்பேன். போதுமா? நீ எதுக்கும் கவலைப்படாதடா செல்லம். சரிப்பா. சரிங்க அங்கிள். தாயே, உன்னை நம்பிதான் நாங்க இந்த விஷயத்துல இறங்கி இருக்கோம். கடைசி வரைக்கும் யாருக்கும் எந்த குழப்பமும் வராம, எந்த மன கஷ்டமும் வராம நீதான் என் பொண்ண கரை சேர்க்கணும் தாயே. ச்சே, 2000 தான் வந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் போன நோண்டிக்கிட்டு. வாங்க வாங்க ஐசுமா. வா 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 ஐசு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. எங்க அண்ணா அண்ணி 2 பேரையும் காணோம்? அதுவா, பாஸ் ஒரு கேண்டீன் ஆர்டர் சம்பந்தமா பேச போயிருக்காரு. தங்கச்சிமா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. தண்ணி எடுக்கவா? அண்ணிய தண்ணி எடுக்க போக விடாதீங்கன்னு சொல்லிருக்கேன்ல. பவித்ரா சொன்னா எங்கம்மா கேக்குறா? என்ன வேலை செய்ய விடுங்க, வேலை செஞ்சாதான் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாமா. இப்ப அண்ணி வரட்டும், ஸ்ட்ரிக்ட்டா நான் சொல்லிடுறேன். ஐசுமா நீங்க வாங்க. நேத்து சமைக்க சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இன்னைக்கும் புதுசா சொல்லி தரேன். போதும் சின்ன தம்பி, நான் இத வச்சு சமாளிச்சிருவேன். ஐசம்மா, சமையல்ல மட்டும் கத்துக்கிட்டது போதுன்னே சொல்லக்கூடாது. கத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் கல்யாணம் பண்ணி போற இடத்துல மதிப்பா இருக்கும். சும்மாரா. ஐஸோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? அது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற இடத்துல சமைச்சுக்கிட்டு தான் இருக்க போதா? இத பார், அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அவளை அவன் ராணி மாதிரி வச்சிருப்பான், தெரியுமா? அதுவும் சரிதான். என்ன சின்ன தம்பி தேடுற? அத ஏமா கேக்குறீங்க? ஏதோ ஒரு களவாணி பைய என் துண்டை திருடிட்டு போயிட்டாமா. தோல்ல துண்டு இல்லாம கையும் ஓடல காலும் ஓடல. உன்னோட துண்டு எங்க போயிருக்கும்? அது வந்துமா, சின்ன தம்பிய காதலிக்கிற பொண்ணு அவனை தேடி வந்து துண்டை திருடிட்டு போயிடுச்சு. என்ன சின்ன தம்பி, அதெல்லாம் வேற நடக்குதா? ஐசம்மா, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். அந்த துண்டை திருடிட்டு போன பொண்ணு யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வந்து எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற சமையல் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் ஹாயா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடுவேன். ஏண்டா, உன் துண்டை திருடிட்டு போனது வயசு பொண்ணா இருந்தா பரவாயில்ல, வயசான பாட்டியா இருந்தா என்ன பண்ணுவ? இங்க பாருங்க பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. வயசான பாட்டியா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐயா ஐசம்மா, இந்த ஒரு கிழவி கிட்ட மாட்டிட்டு நான் முழிக்கிறதே போதும். இதுல இன்னொரு கிழவியை கொண்டு வந்தீங்கன்னா நம்மளால தாங்க முடியாதுப்பா. பாத்தியா என்ன பேச்சு பேசுறானே? யாரு கிழவி? யாரு கிழவி? யாரு கிழவின்னா? என்னடா டேய், தம்பிடா நில்லு. இந்த கை நீட்டற வேலை வச்சுக்காத பாட்டி. இந்த மாதிரி உன்ன டேய். தங்கச்சி, அண்ணி, அம்மா, தங்கச்சி மா, என்னாச்சு மா? என்னாச்சு?
ஐயோ தங்கச்சிமா 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 என்னமாச்சு என்னமாச்சு என்னாச்சு பொண்ணாச்சு? வராத இடத்துல என்னாச்சு? ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா கூட்டிட்டு போங்கடா. தங்கச்சிமா என்னமாச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. என்னாச்சு நீ என்னாச்சு ஐயோ அண்ணி அண்ணி ஒன்னும் ஆகாது தங்கச்சிமா உனக்கு. கொஞ்சம் ஸ்பீடா போகணும், கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. அண்ணி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க தங்கச்சிமா தங்கச்சிமா ஒன்னும் ஆகாதுமா, கொஞ்சம் வேகமா. அண்ணே கொஞ்சம் வேகமா போகிறேன். சீக்கிரம் போங்க. ஐயோ பொறுத்துக்கோமா, கொஞ்சம் தூரம்தாம்மா, ஹாஸ்பிட்டல் வந்துருமா. இருக்காங்கம்மா, ஒன்னும் ஆகாதுமா. கொஞ்சம் அண்ணே, பொறுத்துக்கோங்க. கொஞ்சம் வேகமா போகணே. தங்கச்சிமா கொஞ்சம் பொறுத்துக்கோமா, ஐசுமா வேகமா போன் போடுங்கம்மா. அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அண்ணே மாமா ஒண்ணு இல்லம்மா. தங்கச்சி கொஞ்சம் தூரம்தாம்மா, போயிடலாமா. ஐசுமா ஐசுமா யாருக்காவது போன் போடுங்கம்மா, போன் போட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்லுங்கம்மா. சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ தங்கச்சி. அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி சொல்லு ஐஸ்வர்யா. செந்தில் அம்மா எங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க அம்மா மீட்டிங்ல இருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு? ஐயோ செந்தில் பவித்ரா அன்னைக்கு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்த தண்ணியோட கீழே விழுந்துட்டாங்க. பவித்ரா அன்னைக்கு வயித்துல அடிபட்டுருச்சு, வலியில துடிக்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அம்மா உடனே வர சொல்லுங்க. சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? நம்ம எப்பவும் போற ரெகுலர் ஹாஸ்பிடல் தான். ப்ளீஸ் உடனே வர சொல்லுங்க. போய் சொல்லிடுறேன். அண்ணி ஒண்ணும் இல்ல அண்ணி, போயிடலாம் அண்ணி. தூரம்தாம்மா. அண்ணே அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. அண்ணே வேகமா போங்கண்ணே. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. அண்ணி போயிடலாம் அண்ணி, அண்ணி போயிடலாம். தங்கச்சிமா போயிடலாமா, இதோ வந்துருச்சுமா, கொஞ்சம் தூரம்தாம்மா, பொறுத்துக்குமா. அண்ணி அண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணி, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இன்னொரு மீட்டிங்கில் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னாச்சு பசங்க மேடம்? இல்ல ஒண்ணும் இல்லைங்க, நம்ம மில்லுல யாரோ ஒர்க்கர் மெஷின்ல கையை விட்டுட்டாராம். ஐயோ, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்களா. அதான் நானும் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி, நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. அண்ணி உங்களுக்கும் பாப்பாக்கும் ஒண்ணும் ஆகாது, மனசை தளர விடாதீங்க அண்ணி. அண்ணி பயப்படாம இருமா, தைரியமா இருமா, தைரியமா இருமா. அண்ணி தங்கச்சி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. அண்ணி உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தங்கச்சி அண்ணி, தைரியமா பயப்படாம இருங்க இருமா. தெய்வம் எதுவும் கைவிடாதுமா, பயப்படாம இருமா, தைரியமா இருமா, தைரியமா இருமா. என்னமாச்சு? கீழே விழுந்துட்டாமா. எப்படி கீழே விழுந்தாங்க? குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க, கால் தடுக்கி. எல்லாம் படிச்சவங்க தானே. பிரெக்னன்ட் லேடியை எப்படி வேலை வாங்கணும்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? எங்க தப்புதான், நாங்க இல்ல, நான் தான். நான் கவனமா இருந்திருக்கணும். நான் மட்டும் ஓடி போய் அந்த குடத்தை வாங்கியிருந்தா என் தங்கச்சிக்கு இந்த கொடுமை நடந்திருக்காது. நான் தான், நான் தான், நான் தான். ஐயா
லூசுத்தனமா வளராது. அண்ணி விழுந்ததுக்கு யாரும் காரணம் இல்ல. பாவம் எப்பவும் செய்யறது தானே. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. நீ அமைதியா இரு சின்ன தம்பி. நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுமா? பாசு வந்து கேட்டானா என்னமா பதில் சொல்லுவேன்? என் தங்கச்சி மாவு இப்படி பொறுப்பா பாத்துக்கிடாம விட்டுட்டானம்மா. என்னால தாங்க முடியலம்மா. உடனே இதை வாங்கிட்டு வர சொல்லுங்க டாக்டர். சார் இந்தாங்க சார், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். உடனே இந்த இன்ஜெக்ஷன் போடணும். ரிசப்ஷன்ல அட்வான்ஸா 20,000 கட்டிடுங்க. அந்த ரிசிப்டை காட்டுங்க, மருந்து தருவாங்க, வாங்கிட்டு வந்துருங்க. உடனே கட்டணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணா அம்மாவும் அண்ணனும் வந்துருவாங்க. அவங்க வரட்டுமா? அதுக்காக ஊசி போறத தாமதப்படுத்த வேணாமா? ஊர்ல போட்ட சீட்டு பணம் என்கிட்ட இருக்கு. இப்போதைக்கு அவசரத்துக்கு அதை கட்டிடலாம். வாங்க ஐசம்மா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். பாட்டிமா பாத்துக்கம்மா. சீக்கிரமா வாடா. வாங்க ஐசம்மா. ஐயோ, கடவுளே. கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கம்மா. சார் அட்வான்ஸ் 20,000 சார். இந்தாங்க. ஓகே சார், 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இதை ஃபார்மசியில் காமிச்சு வாங்கிக்கோங்க. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கம்மா. வந்துட்டியாடா? குடுறா குடுறா. டாக்டர் டாக்டர் வந்துட்டாங்க. கொடுங்க சார்.